الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا وشفيعنا مولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعد الله الذين آمنوا منكم وعملوا الصالحات ليستخلفنهم في الأرض آمنت بالله صدق الله مولانا العلي العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب لا حول ولا قوة إلا بالله العلي العظيم رضيت بالله ربا وبالإسلام دينا وبسيدنا وشفيعنا مولانا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وشفيعا وبروزنا العالم محي الدين عبد القادر الجيلاني رضي الله عنه شيخا ومرشدا. கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இச்சபையின் தலைமை வகித்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அசைத் மௌலானா அவங்களே, மரியாதைக்குரிய உலமா பெருமக்களே, அன்பு நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சிறார்களே, குத்துபுல் மஜீத் ஷாஹுல் ஹமீத் மீரான் சாஹிபின் நாகூரி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீத் அன்னவர்களுடைய உருஸ் வைபவத்தினுடைய இறுதி நாளையில் நாம் எல்லோரும் ஒன்று குழுமி இருக்கின்றோம். 10 நாட்களாக அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய பிறப்பு, அவங்களுடைய இளமை பிராயம், அவங்களுடைய வாலிபம், அதே போன்று அவங்களுடைய மக்கா மதீனா பயணம், அதே போன்று உலகத்தில் எத்தனையோ நாடுகளுக்கு போனாங்க. போகின்ற இடங்களில் எல்லாம் மஸ்ஜிதுகளை உருவாக்கி, தக்கியாக்களை உருவாக்கி, தன்னுடைய முரீதீன்களை அதிகரித்து, காபிர்களை பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான காபிர்களை முஸ்லிம்களாக மாற்றி எத்தனையோ தீன் பணி செய்திருக்கின்றார்கள் என்ற செய்திகளை எல்லாம் தொடராக படித்து வருகின்றோம். மீரான் சாஹிபின் நாகூரி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் இன்றைக்கு கிட்டத்தட்ட 500 வருஷங்களுக்கு முன்னால வாழ்ந்தவங்க. ஹிஜ்ரி 910 என்று சொன்னால் இப்ப நாங்க இருக்கிறது 1410ல 500 வருஷம் கம்ப்ளீட். 1410ஐயும் தாண்டி ஹிஜ்ரி 1446வது வருஷத்துல நாம இருந்து கொண்டிருக்கின்றோம். மீரான் சாஹிபின் நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உலகத்தில் வாழ்ந்த காலத்தை வைத்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 536 வருடங்கள் தாண்டி விட்டது. இவ்வளவு நாட்கள் தாண்டினத்துக்கு பின்னாலையும் அவங்க உலகத்தை விட்டு மறைஞ்சிட்டாங்க. இன்றைக்கும் அவர்கள் ஞாபகப்படுத்தப்படுகின்றார்கள் என்று சொன்னால் என்ன காரணம் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்களில் ஒருவரை இறைநேசராக, அவுலியாக்களில் ஒருவராக இனம் கண்டு கொண்டு விட்டால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து, இன்ன மனிதரை நான் நேசம் வைத்திருக்கின்றேன், இவர் என்னுடைய இறைநேசராக மாறிவிட்டார், எனவே இவருடைய பெயரை, இவரை ஞாபகம் செய்வதை நீங்கள் மேன்மைப்படுத்தி உயர்த்தி வைத்து விடுங்கள் என்று சொல்லுவான். அந்நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஏனைய மலக்குமார்களை எல்லாம் அழைத்து, இன்ன நபர் பூமியிலே சிறப்பு மிகுந்தவர், இறைநேசர், எனவே அல்லாஹ்வுடைய உத்தரவு இவருடைய ஞாபகம் கியாமத் நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற செய்தியை அல்லாஹ்வின் உத்தரவு கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஏனைய மலக்குகளுக்கு சொல்லிவிடுவார்கள். அந்த அடிப்படையில தான் இன்று வரைக்கும் அவர்கள் மறைந்து 500 வருஷம் தாண்டி விட்டது. கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உலகத்தில் வாழ்ந்து 1000 வருஷங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. அபுல் ஹசன் ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு, அஹ்மத் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு, ஹாஜா மொயினுத்தீன் சிஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் பெரும் மகான்கள் எல்லாம் உலகத்துல வாழ்ந்து மறைஞ்சி கிட்டத்தட்ட 1000 வருஷங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கும் அவர்களை நாம் ஞாபகப்படுத்துகின்றோம் என்று சொன்னால், அல்லாஹ் அந்த நன்மக்கள் மீது, அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி தம்மை அர்ப்பணித்ததற்காக வேண்டி அல்லாஹ் அவர்களுடைய ஞாபகத்தை கியாமத் நாள் வரைக்கும் நீடிக்க செய்திருக்கின்றான் என்பதுதான் உண்மை. எனவே இவர்களுடைய வரலாறுகளை படிக்கின்ற நாம், இவர்களுடைய இளம் பிராயம் எப்படி இருந்தது, வாலிபம் எப்படி இருந்தது, எல்லா அம்சங்களையும் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு இறைநேசர்களிடத்திலையும் இருந்தது முதலாவது நற்குணம், நல்ல குணம் இருந்தது. எப்பொழுதும் யாரையும், சின்ன பிள்ளையையும்
பெரியவர்களை போன்று மதிப்பார்கள். அந்த மதிக்கும் தன்மை, நற்குணம் என்றைக்குமே பெருமை என்பது உள்ளத்தில் அணுவளவும் இறைநேசர்களிடத்தில் இருந்தது கிடையாது. எந்த அளவுக்கு பணிந்து போக முடியுமோ அந்த அளவுக்கு பணிவோடு நடந்தார்கள். எனவே தரீக்கத்தின் மூலமாக நாம் படிக்க வேண்டிய பாடம், தரீக்கத்து நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம் என்னவென்று சொன்னால், தரீக்கத் என்று சொன்னாலே தஸ்கியத்துன் நஃப்ஸ், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது. நான் என்ற மமதை யாரிடத்திலையும் வந்துவிடக் கூடாது. என்னிடத்தில் இல்மு இருக்கின்றது, அடுத்தவர்களை விட நான் எல்லாம் தெரிந்தவன் என்ற எண்ணம் வந்துட்டால் அது பெருமை. அந்த பெருமை சுவர்க்கத்துக்குள் எங்களை நுழைவிப்பதற்கு தடையாக திகழும். எந்த ஒரு விஷயத்திலையும் என்னிடத்தில் பணம் இருக்கின்றது, அல்லது என்னிடத்தில் என்னது சில படிப்புகளை வைத்து சில குவாலிபிகேஷன்கள் இருக்குது, நான் டாக்டராக இருக்கிறேன், அல்லது நான் லேயராக இருக்கிறேன், நான் ஒரு இன்ஜினியராக இருக்கின்றேன், என்னிடத்தில் படிப்பு இருக்கின்றது, என்னிடத்தில் பணம் இருக்கின்றது, என்னிடத்தில் பதவிகள் இருக்கின்றது என்ற எந்த ஒரு கட்டத்திலையும் பெருமை என்பது உள்ளத்தில் அணுவளவும் கடுகளவும் வந்துவிடக் கூடாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள், ஒரு மனிதனிடத்தில் உள்ளத்தில் கடுகளவு, கடுகை விட அணுவளவு பெருமை இருந்தாலும் எந்த விஷயத்திலையும் சரி, என்னிடத்தில் இல்மு இருக்கின்றது என்பதற்காக வேண்டியோ, அல்லது ஒரு மனுஷன் தொழாமல் இருக்கின்றான், பாவம் செய்து கொண்டிருக்கின்றான், நான் அமல் செஞ்சு கொண்டிருக்கின்றேன், இந்த நேரத்தில் எனக்கு ஒரு பெருமை ஏற்படுகின்றது, நான் தான் நல்லா அமல் செய்கின்றேனே, அவனை விட நான் எவ்வளவு உயர்ந்தவன் என்ற எண்ணம் கூட வந்துவிடக் கூடாது. அமல் செய்யாத ஒருத்தனை பார்த்து நான் அமலில் கரெக்டாக இருக்கிறேன் என்பதற்காக வேண்டி கூட எங்கட உள்ளத்தில் அமலை வைத்து கூட நான் தஹஜ்ஜத் மிஸ் பண்ணாம தொழுறேன். சில பேர் சொல்லுவாங்க, ஒரு நாள் கூட நான் தஹஜ்ஜத் மிஸ் பண்ணாம தொழுறேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, துல்லனி அலா அமலி யுத்கிலுனில் ஜன்னah, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, எனக்கு சொர்க்கம் போகக்கூடிய, லேசா சொர்க்கத்தில் என்னை நுழைவிக்கக்கூடிய ஒரு அமல் எனக்கு சொல்லித்தாங்களே என்று சொன்ன நேரத்தில் 3 விஷயத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஒன்று, அஃஷுஸ் ஸலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ, சல்லிம் அலாமன் அரஃப்த வமல்லம் தாரிஃப், தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் இல்ல, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க முஸ்லிம் என்று விளங்கிட்டாக்கா அவங்களுக்கு நீங்க சலாம் சொல்லுங்க. சலாம் சொல்ற பழக்கம் உங்களை சுவர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னாங்க. இன்றைக்கு நாம் என்ன நினைக்கிறது, யாரென்றே தெரியாது, இவருக்கு நான் சலாம் சொல்லணும், அல்லது இவர் ஒரு சின்ன பொடியனா இருக்கிறாரு, வயசுல குறைஞ்சவரா இருக்கிறாரு, இவருக்கிறதுக்கு நான் சொல்லணும், சலாம் சொல்லணும், இல்லாட்டி அவட அந்தஸ்து என்ன, எந்த அந்தஸ்து என்ன, நானத்துக்கு அவருக்கு சலாம் சொல்லணும் என்ற எண்ணம் வருவது அது பெருமை. இன்னொரு ஹதீஸ்ல அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் பாதிஉ பிஸ்ஸலாம் பரீஉம் மினல் கிப்ர் அவ் கமா கால் அலைஹி ஸலாத்து வஸலாம், யாரு சலாத்துக்கு முந்திக் கொள்வாங்களோ, சலாம் சொல்றதுல அடுத்தவங்க சலாம் சொல்லும் வரைக்கும் நாங்க பாக்குறது இல்லை, சலாத்துக்கு அவருக்கு முதல்ல நான் சலாம் சொல்லிக் கொள்ளணும் என்று சலாம் சொல்ற விஷயத்தில் யாரு முந்திக் கொள்றாங்களோ அவங்களோட உள்ளத்தில் இருந்து அல்லாஹ் பெருமை என்ற அந்த மோசமான குணத்தை அகற்றி வச்சிருவான். எந்த அளவுக்கு சலாம் சொல்ற பழக்கம், அவங்க சலாம் சொன்னா பதில் சொல்லுவோம் என்று இல்ல, எல்லாத்துக்கும் சலாம் சொல்லுது. வீட்டுக்கு போனோமா, பிள்ளைகள் குஞ்சாதி பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்களுக்கு சலாம் சொல்லுது. வீட்டை விட்டு வெளிக்கிளம்பி போறோமா, சலாம் சொல்லிட்டு போறது. உம்மா வாப்பாவை கண்டமா, பொஞ்சாதிய கண்டமா, பிள்ளைகளை கண்டமா, தெரிஞ்சவங்களை கண்டமா, அவங்க சலாம் சொன்னா நாங்க பதில் சொல்லுவோம். நாங்களத்துக்கு சலாம் சொல்லணும், நான் தானே வாப்பா, அவர் மகன் தானே எந்த எண்ணம் கூட வந்த கூடாது. சலாத்துக்கு யார் முந்திக் கொள்றாங்களோ அவங்களுடைய உள்ளத்தை விட்டும் அல்லாஹ் பெருமை என்ற மோசமான குணத்தை அப்படியே அகற்றிடுவான். அப்ப பெருமை அணுவளவு இருந்தாலும் சுவர்க்கத்தினுடைய வாடையை கூட அந்த மனிதனுக்கு நுகர முடியாது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அட்வைஸ் பண்ணிக்காங்க. இப்ப 3 விஷயத்துல முதலாவது சலாம் சொல்லுங்க, 2வது சொன்னாங்க அத்இமுத் தஆம், இயன்ற அளவுக்கு சாப்பாடு கொடுங்க. பசித்தவர்கள் எங்க கண்டாலும், இப்ப இங்க பாருங்க, ஒவ்வொரு நாளும் சாப்பாடு கொடுக்கப்படுது. 10 நாளைக்கு ஒவ்வொருத்தரும் தேன் எடுத்து ஒவ்வொருத்தரும் நல்ல முறையில எங்களுடைய சாப்பாடுகளை நல்ல முறையில கண்ணியப்படுத்தணும், வார விருந்தாளிகளுக்கு நல்லா அவங்களை கண்ணியப்படுத்தி எந்த அளவுக்கு அவங்களுக்கு உணவு கொடுக்கணும் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறாங்க, சாப்பாடு கொடுக்கிறது. இன்றைய தினத்தில் இங்க வந்திருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாத்துக்காக வேண்டியும் சாப்பாடு உணவுகள் ஏற்பாடு செய்யும். சாப்பாடு கொடுக்கிறது இருக்குது, அது ஆகப்பெரிய ஒரு மனுஷனை சுவர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடிய அமல்.
நாளை கியாமத்தில நரகவாதிகளை பார்த்து கேட்கப்படுமாம், ஏன் நீங்க நரகத்துக்கு போறதுக்கு காரணம், நீங்க நரகத்துக்கு போறதுக்குண்டான காரணம் என்னென்று கேட்கப்பட்டால் குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், லம் நக்கு மினல் முஸல்லீன். முதலாவது ரீசன் என்னன்னு சொன்னாக்கா, எங்கள்கிட்ட தொழுகைக்கல்ல, தொழுகையில கேலஸ் பொடுப்போக்காக இருந்த, நினைச்சா தொழுறது கிடைச்சா தொழுறது அப்படி இல்ல, கட்டாயம் தொழுகையாகணும். தொழுகையை விட்டதனாலையும் நாங்க நரகத்துக்கு வந்திக்கும். அடுத்தது நாம உணவளிப்பதை நாம் மிஸ் பண்ணிட்டோம், சாப்பாடு கொடுக்கிற விஷயத்தை என்ன செஞ்சிட்டோம், மிஸ் பண்ணிட்டோம். முன்னைய காலங்கள்ல ஒவ்வொரு பிறைக்கும் ரபியுல் அவ்வல் வந்துட்டாக்கா, ரபியுல் அவ்வல் 12ஆம் கந்திரி என்று சொல்லுவாங்க, ரபியுல் ஆகிர் வந்துட்டாக்கா மெய்தீன் கந்திரி என்று சொல்லுவாங்க, ரிஃபாய் கந்திரி என்று சொல்லுவாங்க. இப்படி மீரான் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கந்திரி என்று சொல்லி ஒவ்வொரு மாசத்திலையும் அந்த மாதம் முடியும் வரைக்கும் இன்றைக்கு ஒரு வீட்டுல கந்திரி கொடுத்தாக்கா நாளைக்கு அடுத்த வீட்டுல கந்திரி, அது இன்றைக்கு மாமட வீட்டுல கந்திரியா அடுத்த நாள் மச்சாண்ட வீட்டுல கந்திரி, இப்படி ரொட்டேஷன்ல அந்த சாப்பாடு கொடுக்கிற அந்த நல்ல பழக்கம் இருந்து வந்தது. முன்னைய காலங்கள்ல எல்லா இடங்கள்லயும் கந்தூரிகள் நடக்கும், ஒவ்வொரு வீட்டிலையும் கந்தூரி நடக்கும், குடும்பங்கள் ஒன்று சேரும், குடும்பத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய குரோதங்கள் பிரச்சனைகள் பகைமைத்தனங்கள் எல்லாம் நீங்கி ஒருத்தருக்கொத்தர் சந்திச்சு ஒருத்தருடைய வீட்டுக்கு போயிட்டு மனஸ்தாபங்கள் நீங்கி குடும்பம் என்றா யாரு என்ற ஒரு அறிமுகம் சின்ன பிள்ளைகளுக்கும் விலக வந்துட்டு. இந்த காலத்துல எங்கட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆயிப்பாங்க, எங்கட ரிலேஷன்ஷிப் ஆயிப்பாங்க, சின்ன பிள்ளைகளுக்கு கேட்டாக்க அவங்க தாரன்னு சொல்லி தெரியாது சொல்லுவாங்க. ஏன் காரணம், ஆடைக்கு ஒருக்க அமாவாசைக்கு ஒருக்க ஏதாவது ஒரு கல்யாணம் வந்தா தான் எல்லாரும் ஒன்று சேரு. அந்த காலத்துல கந்தூரிகள் என்ற அமைப்புல சாப்பாடு உணவு கொடுக்கிறது, உணவு கொடுக்கிறதுலையும் குடும்பங்கள் ஒன்று சேருது, எவ்வளவு பெரிய ஒரு அமல், ஒற்றுமைகள் பாதுகாக்கப்படுவது எவ்வளவு பெரிய அமல். இதெல்லாம் எத்தனையோ வழிகட்ட கொள்கைக்காரர்கள் வந்து இது ஷிர்க், அது பித்அத் என்று சொல்லி 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 மார்க்கத்தில் சமூகத்தில் இருந்த நல்லவைகள் எல்லாம் ஓரம் கட்டப்பட்டதனாலதான் இன்றைக்கு ஒத்தருக்கொத்தரு கடையில மனக்குரோதங்கள், கோபத்தாபங்கள், குடும்பங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒத்துமைகள் இல்ல, பிள்ளைகளுக்கு கூட அந்த ரிலேஷன்ஷிப் அவங்களுடைய அந்த குடும்ப உறவுகளை பற்றி அவங்களுக்கு தெரியாத நிலைமைகள் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த விஷயங்கள் எல்லாம் மிகப்பெரிய அமல், உணவு சாப்பாடு கொடுக்கிறது என்பது அது ஒரு மனுஷனை சுவர்க்கத்துக்குள் நுழைவிக்கும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மூன்றாவதாக சொன்னாங்க, வஸல்லு வன்னாசு நியாம், மக்கள் எல்லாம் தூங்குற நேரத்துல இரகசியமாக எழும்பி நீங்க நடுஜாமத்துல தஹஜ்ஜத் தொடுங்க. இந்த மூன்று அமலும் உங்களோட வாழ்க்கையில் இருந்தால் ததுகுலு ஜன்னத்த ரப்பிக்கும் பிஸலாம், நீங்க கஷ்டம் இல்லாம லேசாக சலாமத்தாக சுவர்க்கத்துக்கு போயிட்டு நுழைவீங்க என்று சொல்லி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. இந்த மூன்று அமல் கண்டவங்க எல்லாத்துக்கும் சலாம் சொல்றது, சாப்பாடு கொடுக்கிறது, தஹஜ்ஜத் தொழுறது. தஹஜ்ஜத் எப்ப தொழணும், மக்களுக்கு தெரியாம ரகசியமா தொழணும், சீக்கிரத்தா செய்ய வேண்டிய அமல்கள். எந்த ஒரு அமலையும் செஞ்சுட்டு நான் அப்படி செஞ்சேன் தஹஜ்ஜத் தொழுந்தேன் அந்த அமலை மிஸ் பண்ணாம செய்யறேன்னு யாருக்கிட்டையும் சொல்லி காட்டிட கூடாது. எந்த ஒரு அமலும் எப்ப நாம சொல்லி காட்டுவோமோ அப்ப எங்களுடைய அமல்கள் அப்படியே எல்லாமே ரிஜெக்ட் ஆகிடும், அதுக்கு நன்மை கிடைக்காது. இதுதானே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹ்வஃபு மா அஹாஃபு அலா உம்மத்தி ஷிர்கல் அஸ்கர், என்ற உம்மத்தில நான் மிச்சம் பயப்படுறது என்ன தெரியுமா, சின்ன ஷிர்க்கை தான் நான் பயப்படுகிறேன். சின்ன ஷிர்க்குன்னா என்னன்னு சஹாபாக்கள் கேட்டாங்க, வம ஷிர்குல் அஸ்கர் யா ரசூலல்லாஹ், சின்ன ஷிர்க்குன்னா என்னன்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க, அர்ரியா, அதுதான் முகஸ்துதி, அடுத்தவங்களுக்காக வேண்டி ஒரு விஷயத்தை அமல செய்யறது. தர்மம் கொடுக்கிறதா, அடுத்தவங்க நான் ஒரு கொடை வல்லல் என்று சொல்லணும் என்றதுக்காக வேண்டி கொடுத்தால் அது ஷிர்க்கு. அதே மாதிரி அடுத்தவன் நான் நல்ல தொழுகையாளி என்று சொல்லணும் என்று சொல்லி நினைச்சு கொண்டு தொழுதா அது ஷிர்க்கு. நான் இதனால் இந்த மனுஷன் தஹஜ்ஜத் மிஸ் பண்ணாம தொழுகிறவர் என்று சொல்லி அடுத்தவங்க சொல்லணும் என்றதுக்காக வேண்டி நான் தொழுதால் அது ஷிர்க்கு. இதுதான் ஷிர்க்கு. இதை விட்டு போட்டு இன்றைக்கு எல்லாத்துக்கிட்டையும் இருக்கக்கூடிய ஷிர்க்கு இது. நான் பேசுறேன் என்ற பேச்சை எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணணும், நல்லா இருந்துட்டு என்று சொல்லணும் என்ற நினைப்பில் பேசினால் அது ஷிர்க்கு. இதைதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகஸ்துதி என்று சொன்னாங்க. அப்ப இந்த அமல்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது, நன்மைக்கு பதிலாக பாவம் தான் கிடைக்கும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப ஒரு மனுஷன் சொர்க்கம் நுழைவதற்காக முக்கியமான இந்த மூன்று அமல்களை எங்களோட வாழ்க்கையில இறைநேசர்கள் மேற்கொண்டாங்க. பணிவு இருந்தது, சலாம் சொல்ற பழக்கம் இருந்துட்டு எப்பவுமே அடுத்தவங்களை தன்னை விட பணிவானவர்களாகத்தான், அமல் விஷயத்திலையும் சரி, இல்முடைய விஷயத்திலையும் சரி, பட்டம் பதவியினுடைய விஷயத்திலையும் சரி,
ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த மனுஷன் அல்லாஹ் கிட்ட என்னை விட மேலானவனாக இருப்பான் என்ற எண்ணம் வரணும். இதுதான் தரீக்கத்தினுடைய நோக்கம். தஸ்கியத்துன் நஃப்ஸ், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி உள்ளத்தில் இருக்கக்கூடிய நான் என்ற மமதை, பெருமை, அகப்பெருமை, பொறாமை, நயவஞ்சகம், பொய், என்னென்ன மோசமான குணங்கள் இருக்குமோ அந்த குணங்களை அகற்றத்துக்காக வேண்டிதான் தரீக்கத். அந்த அடிப்படையில் தான் ஷாஹுல் ஹமீத் மீரான் சாஹிபின் நாகூரி கத்தஸல்லாஹு சிர்ரல் அஸீஸ் அவங்களுக்கு அவங்களுடைய ஷேக் முகமது கௌசர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 5 பிரதான தரீக்காக்களுக்கு அவங்களை ஹலீஃபாவாக நியமிச்சாங்க. காதிரியா, ஜிஸ்தியா, நக்ஷபந்தியா, சத்தாரியா, சுஹ்ரவர்தியா போன்ற தபகாத்தியா போன்ற தரீக்காக்களுக்கு அவங்களை ஹலீஃபாவாக நியமிச்சாங்க. இன்றைக்கும் அவங்க மறைஞ்சாலும் கூட அவங்களுடைய ஹிதுமத்துக்கள், அவங்களுடைய கராமாத்துக்கள் நிறைய இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து செயலாற்ற வேண்டும். மஜ்லிஸ்களுக்கு வந்தமா போனமா எங்களுடைய உள்ளத்தால சிந்திக்கணும். இந்த மஜ்லிஸின் மூலமாக என்ற உள்ளத்தில் என்ன மாற்றம் ஏற்பட்டுட்டு, இந்த மஜ்லிஸ் மூலமாக எனக்கு என்ன பக்குவம் ஏற்பட்டது, ஒவ்வொன்றிலையும் ஒரு திக்ர் மஜ்லிஸ்ல கலந்து கொண்டோமா, ஒரு ஹதரா மஜ்லிஸ்ல கலந்து கொண்டோமா, அப்பொழுது எங்களுடைய உள்ளத்தில் மாற்றம் ஏற்பட்டு எங்களிடத்தில் என்ன மிஸ்டேக்குகள் இருக்குது என்பதை யோசித்து நாங்களாக திருத்திக் கொள்ளாத வரைக்கும் எங்களிடத்தில் மாற்றம் ஏற்படாது. எனவே இந்த விஷயங்களை சிந்தித்து செயலாற்றி மீரான் சாஹிபின் நாகூரி கத்தஸல்லாஹு சிர்ரல் அஸீஸ் அவங்களுடைய ஒவ்வொரு செகண்ட், ஒவ்வொரு நிமிஷத்திலையும் உலக வாழ்க்கைக்கு மக்களுக்கு அழகிய முன்மாதிரிகள் இருந்து கொண்டிருக்கின்றது. சதாவும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அத்துணை விஷயங்களையும் ஃபாலோ பண்ணினாங்க, பின்பற்றினாங்க. மென்மேலும் அவங்களுடைய தரஜாக்கள் உயர்ந்து கொண்டே சென்றது. இன்றைக்கும் கூட அவங்களுடைய ஃபைல் பரக்கத்துகள், கராமாத்துக்கள பல்லாயிரக்கணக்கான மக்கள், பல லட்சக்கணக்கான மக்கள், முஸ்லிம்கள் மட்டுமல்ல, அவங்களுடைய தர்பாருக்கு போயிட்டு பார்த்தால் தெரியும், பல்லாயிரக்கணக்கான இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், பல மதத்தை சேர்ந்தவர்கள் வந்து அங்க எத்தனையோ ஃபாயிதாக்களை, கராமாத்துக்களை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீரான் சாஹிபின் நாகூரி கத்தஸல்லாஹு சிர்ரல் அஸீஸ் அவங்களுடைய ஃபைல் பரக்கத்துகள், கராமாத்துக்களை என்றென்றும் கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய முன்மாதிரிகளை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த அத்தனை சுன்னத்துக்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்து எங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய எல்லா விதமான திருக்குறங்கள், எங்களுடைய இபாதத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு, எங்களுடைய நாங்கள் சொர்க்கம் நுழையிறதுக்கு எதுவெல்லாம் மோசமான குணங்கள், கெடுதிகள் இருக்குமோ அவைகள் அனைத்தையும் அல்லாஹ் அகற்றி எங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தி நாம் செய்கின்ற இபாதத்துக்கள் அல்லாஹ்விடத்தில் பலன் தரக்கூடியதாக ஆக்கிக் கொள்வதற்கு வல்லவன் அல்லாஹ். மீரான் சாஹிபின் நாகூரி கத்தஸல்லாஹு சிர்ரல் அஸீஸ் அவங்களுடைய பரக்கத்தை கொண்டு நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.